அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்ம உடம்பை குறித்து சில ஆச்சரியமான தகவல்கள் பார்க்க போறோம். கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவா அவங்க காண்ற கனவுங்கிறது நிறைய பூந்தொட்டிகளை கனவு காணுவாங்க. பூந்தொட்டிகள்ல நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரியும் நிறைய பூஞ்செடிகள் இருக்கிற மாதிரியும் அவங்களோட கனவுல புழுக்கள் தவளைகள் இந்த மாதிரி அதிகமா வரதா இப்ப விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதே போல நம்ம இந்தியாவில் உள்ள பெண்களோட கனவுலையும், அதாவது கர்ப்பமா உள்ள பெண்களோட கனவுலையும் இந்த மாதிரி வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, நீண்ட நேரம் நம்ம ஏதாவது தொலைக்காட்சி இல்லாட்டி படங்களை பார்த்துட்டு இருந்தா நம்ம சீக்கிரமா சோர்வடைஞ்சிருவோம். அதுக்கான காரணம் ஏன்னு கேட்டா, நம்ம பார்க்கக்கூடிய படத்தோட காட்சிகள் நம்ம மூளையோட சரிபாதி அளவை அது எடுத்துக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படங்களை பார்த்தா தலைகளா தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடியை மனிதர்கிட்ட கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, ஓரிரு நாட்கள்லயே தலைகளா தெரியக்கூடிய படங்கள் அவங்களுக்கு நேரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது மூளை நமக்கு ஒரு மாயாஜால வித்தைகளாவே பண்ணி கொடுத்திருக்காவும் சொல்றாங்க. அதே போல அந்த கண்ணாடியை கழட்டும் போது அவங்களுக்கு அப்ப பார்வை கொஞ்சம் மாறி உள்ளதா அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா ஒரே நல்ல திரும்பியும் அவங்களுக்கு நார்மலான பார்வை வந்ததாகவும் சொல்றாங்க. அடுத்தது, நம்ம எல்லாமே சிம்பான்சி குரங்க பார்த்திருப்போம். அதோட உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய முடிகள் இருக்கிறத பார்த்து நம்ம வியந்திருப்போம். ஆனா நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் மறந்துட்டோம். அது என்னன்னா, ஒரு சிம்பான்சி குரங்குல எவ்வளவு முடி இருக்கோ அதே அளவுக்கு ஒரு மனிதரோட உடம்புலயும் முடி இருக்கு. என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, சிம்பான்சி குரங்கோட முடிகள் ரொம்ப அடர்த்தியாவும் திக்காவும் இருக்கும். நம்ம உடம்புல முடிகள் ரொம்ப மெல்லியதா இருக்கும். ஐலாஷ் மைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரி இருக்கு. இது நம்மளோட கண்ணோட இமையில வாழுது. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு உயிராவது, இந்த நுண்ணுயிராவது நம்ம கண்கள்ல இருக்கும். பொதுவா ஆண்களை விட பெண்கள் அதிகமா கண் சுமட்டுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு கண் சுமட்டுறாங்க. அடுத்து, நம்ம உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை வச்சு 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஆணியம் கூட நம்மளால செய்ய முடியும். தூக்கத்துல கெட்ட கனவுகள் வர காரணம் நம்ம அறை ரொம்ப குளிரா இருக்கிறதா ஒரு காரணம். ஏலியன் ஹேண்ட் சிம்டம்ஸ் சொல்லி ஒரு நோய் ஒண்ணு இருக்கும். இது மூளை சம்பந்தமான நோய். இந்த நோய் பாதிப்புக்கு உண்டானவங்க அவங்களோட கை அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம அது தானாவே செயல்பட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க யாருக்கா ஷேக்கன் கொடுக்க நினைப்பீங்க. ஆனா அவரோட கை அவரை பேர் ரைன்னு ஒரு அப்புடும். அது அவரோட மீறி அந்த கை பண்றதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா படங்களும் கூட இதை பத்தி வந்திருக்கு. நம்மளோட குடல்ல ஒரு ரேசர் பிளேடிய கரைக்கக்கூடிய என்சைம்கள் வெளியாது. இது நம்ம சாப்பிடக்கூடிய மாமிசங்கள் நம்மளோட உணவுகளை செரிக்கிறதுக்கு ரொம்பவும் பயன்படுது. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இது நம்ம குடல்ல உள்ள நம்மளோட அறைகளை பாதிக்காதான்னு. கண்டிப்பா பாதிப்பு உண்டாகும். அதனாலதான் ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு தடவை நம்மளோட குடலோட உட்சுவர் வளர ஆரம்பிக்குது. மனிதரோட எலும்பு காங்கிரீட் கல்லை விட ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. நம்ம உடம்புல உள்ள மிகப்பெரிய செல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணோட கருமுட்டை. அதே போல உடம்பில் உள்ள மிக சிறிய செல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆணோட விந்தணு. உடம்புல உள்ள சிவப்பு ரத்த அணுக்கள் நம்ம உடம்ப ஒரு நிமிஷத்துல முழுசா சுத்திட்டு வருது. ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு 350 எலும்புகள் இருக்கு. வளர வளர அளவு கம்மியாகி 206 எலும்பா மாற ஆரம்பிக்கும். அதாவது ஒரு எலும்புக்குள்ள இன்னொரு எலும்பு போய் மெர்ஜாக ஆரம்பிச்சிடும். அதே போலதான் ஒட்டகச்சிவிங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கழுத்தில் இருக்கிற எலும்புகளோட எண்ணிக்கையும் மனிதர்களோட கழுத்தில் இருக்கிற எண்ணிக்கையும் சமமா இருக்கும். மிக்க நன்றி.